அர்ஜுனா எங்களுக்கு வேணும் அர்ஜுனா வேண்டும் வேண்டும் அர்ஜுனா வேணும் எங்களுக்கு வேண்டும் அர்ஜுனா வேணும் அவிட்டோன் அர்ஜுனா தீவோன் அர்ஜுனா தீவோன் அர்ஜுனா கொல்லாதே கொல்லாதே நோயாளியை கொல்லாதே 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 நோயாளியை கொல்லாதே 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 நோயாளியை கொல்லாதே அவிட்டோன் அர்ஜுனா அவிட்டோன் அர்ஜுனா அவிட்டோன் அர்ஜுனா அவிட்டோன் அர்ஜுனா அவிட்டோன் வைத்தியசாலை மூடாதே வைத்தியசாலை அர்ஜுனா அர்ஜுனா வேண்டும் வேண்டும் அர்ஜுனா 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 வேண்டும் வேண்டும் அர்ஜுனா வேண்டும் 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 அர்ஜுனா வேண்டும் 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 அர்ஜுனா வேண்டும் கொல்லாதே கொல்லாதே நோயாளிகளை கொல்லாதே 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 நோயாளிகளை கொல்லாதே கைது செய் மாஃபியாக்களை கைது செய் கொல்லாதே கொல்லாதே நோயாளிகளை கொல்லாதே வைத்தியசாலை மூடாதே 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 வைத்தியசாலை மூடாதே கொல்லாதே கொல்லாதே நோயாளிகளை கொல்லாதே 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 நோயாளிகளை கொல்லாதே அர்ஜுனா வேண்டும் 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 இன்றைக்கு இரவு 1 மணிக்கு சர்ஜரிக்கு போனா எங்கள்கிட்ட மகன் மருமகன் இருக்கிறார். அடுத்த நாள் 2 மணிக்கு தான் வெளியேறுவேன் தியேட்டரை விட்டு. என்ன அவ்வளோ கிரவுட் உள்ளுக்கு போனா தானே தெரியும் அங்க என்ன நடக்குது. தியேட்டருக்குள்ள போய் வந்த நான் சொல்றேன் லைன்ல எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க. இடமாற்றம் தேவையில்லை. போற ஹாஸ்பிட்டல்ல இந்த அநியாயத்தை செய்யவா நிப்பாட்டுங்க வேலையால். அவர் வருவார் நல்லா வருவார் பார்த்து. அவர் சாவச்சேரி தானே மயூரனார் சாவச்சேரி டாக்டர் வளர்ந்த நாடு நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்க கூடாது. இல்ல அவர் பிரைவேட்டா உழைக்கிறதுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி அவை தாங்கள் ஆஸ்பத்திரியை கட்டி வச்சு உழைக்கட்டும். அல்லாட்டி ஏதாவது செய்யட்டும். மக்கள் இந்த இதுல கை வைக்க வேண்டாம். அவன் பிரைவேட் ஆஸ்பத்திரியோட கட்டி அவை தாங்கள் என்ன உழைக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. மக்களோட உயிரோட விளையாடாதீங்க தயவு செய்து. இன்றைக்கு இந்த மருந்து தான் குடிக்கணும் இந்த மருந்து தான் குடிக்கணும் மக்களுக்கே தெரியாது. நீங்க குடிக்கிறத நம்பி குடிக்கிறதெல்லாம் ஒரு டாக்டரை மாத்துங்கன்னு சொல்றீங்களா? எங்க புல உங்கெல்லாம் புல டாக்டர்ல புல இல்ல. அவர் வந்து தந்த வேலையை தான் செய்யறார். மாத்த சொல்றோம் உங்கெல்லாம் புல. வெளியில வருது அதுதானே. இப்போ நாங்கள் கொண்டு போகணும். இதை விட நாங்கள் இங்கே வாகனத்தில் கொண்டு போகிறது இங்கே கொண்டு வந்து இங்கே 10 hours வெயிட் பண்ணி சும்மா வச்சுருந்துட்டு சும்மா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஆம்புலன்ஸுக்கு 2-3 hours உயிர் போகிற கூட வாய்ப்பு இருக்கு. அங்கே போகிறது 1 மணி நேரத்தில் அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கேருந்து அப்படியே அவரை நேரடியாக கொண்டு போகலாம். யாழ்ப்பாணம் இங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தே செய்கிறாங்களே. இந்த ஊரில் விசாரிக்கும் அவர் ஊழல் செய்யறது தானே கைது செய்யணும். நிற்கணும் போக நிற்கணும். மயூரன் வந்து போனை பறிச்சு காசை பறிச்சு கொண்டு வர அட்டாசமான ஆள் தானே மயூரன். அவர் என்ன 4 நாளா கைது செய்யல. ஏன் அவரை கைது செய்யாம இருக்கிறீங்க? இவ்வளவு மீடியாவுக்கு தெரிஞ்சுமே அவரை இன்னும் கைது செய்யாம இருக்கிறீங்க. இவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்சுமே அவரை இன்னும் கைது செய்யல. ஒன்றுமே செய்யாத டாக்டரை நேற்று பாருங்க இரவு கைது செய்யறது இதே போல புள்ளியான விஷயம். சாப்பிட கூப்பிட கொண்டு போய் கைது செய்யறது எங்களை எல்லாம் ஏழை என்று சொல்லித்தான் எங்களை போட்டு இவ்வளோ சித்திரவதை செய்கிறாங்க. நாங்கள் ஏழை கேட்க ஆக்கள் இல்லை. ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் இது யார் வந்து கேட்க போகிறான்? எந்த படித்தவன் வந்து கேட்க போகிறான்? எந்த நாடு வந்து கேட்க போகுது? எந்த இடத்துக்கு நாடு இங்கே வரும்? ஒன்றும் வராதுன்ற மாதிரி தான். இந்தியா வருமோ இல்லையா பாகிஸ்தான் வருமோ இல்லாட்டி எந்த நாடு வரும் என்றது இல்லாதபடியாக தான் எங்களை போட்டு இவ்வளோ சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறோம். அவன் செய்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு செய்யணும் என்ன செய்யறாரு? உங்களுக்கு டாக்டர் அச்சுதான் உங்களை சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவரோட பேச்சுவார்த்தை இல்லாம உங்களோட சேவையை நீங்க செய்யலாம் தானே. பொதுமக்களுக்கு தானே அச்சுதானுக்கா சேவை பண்றீங்க. நீங்க பொதுமக்களுக்கு தானே சேவை பண்றீங்க. அதை செய்யுங்கள. நீங்கள் சனத்தின் வரிப்பணம் தான் உங்களுக்கு சம்பளமாக 2009க்கு முற்பட்ட வைத்தியசாலையில் இப்படி எந்த விதமான நடவடிக்கைகள் நடந்ததாக தெரியல. இதுக்கு பிறகு பணத்தை இலக்கு வைத்து
கடவுளாக கும்பிட வேண்டிய வைத்தியர்கள் ஒரு வியாபாரிகளாக மாறி மக்களை கொள்ள செய்து மக்களின் நோயாளிகளின் இரத்தத்தை உறிஞ்சி இன்றைக்கு பலிக்கடாக ஆக்கி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலைமை மாற்றணும். ஒரு தனியொரு ஆளாக எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தனித்து நின்று ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 துணிச்சலான நடவடிக்கையை செய்த இந்த இளம் வைத்தியர் பாராட்டப்படணும். அர்ஜுனா பாராட்டப்படணும். அவற்றை சேவைகளை இங்கே ஆற்றுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஒரு கையாளத்தனமாகவும் ஒரு ஒரு வஞ்சகத்தனமாகவும் அவரில் பழி தீர்த்து அவரை எப்படியும் மாற்றம் செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவும் பின்னால் பெரிய சதிவலை பின்னல்கள் இருக்கின்றது. காசுக்காக கொள்ளையடிக்கின்ற வைத்தியர்கள் இப்போ தனித்தனியாக தாங்களே போகிற ஒரு வைத்திய நிலையங்களை நிறுவி அதுக்கு மக்களை கொண்டு வரதுக்காக இப்படியான ஒரு பெரிய ஆஸ்பத்திரிகளை ஒரு கையாளாகாத ஆஸ்பத்திரியாகவும் ஒரு வைத்தியமற்ற ஆஸ்பத்திரியாகவும் மாற்றி தங்கள் தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு மக்களை ஈர்ந்தெடுக்கின்றார்கள். கஷ்டப்பட்ட மக்கள், காசு இல்லாத மக்களுக்கு அது ஒன்றுமே செய்ய இயலாது. மரணத்தை தாண்ட கட்டம் கூட ஏற்படும். எனவே இந்த நீதியாக நேர்மையாக வேலை செய்கிற இந்த டாக்டர் அர்ச்சனாவை இந்த வைத்தியசாலையில் தொடர்ந்தும் பணியாற்ற வேணும். இந்த வைத்தியசாலை ஒரு சகல வசதிகளோட கூடிய வைத்தியசாலைகளாக இருக்க வேணும். இங்கேருந்து போய் வைத்தியசாலையில் பெரிய ஆஸ்பத்திரியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பாய் இல்லாமலும் படுத்து கிடக்கிற நோயாளர்களாம் அதிகம். இந்த நிலைமையை ஏற்படுத்தியதே இந்த வைத்தியசாலையில் தலைமைத்துவம் வைத்து நிர்வகிக்கின்ற மாஃபியாக்கள்ன்றது திட்ட தெளிவான வெளிச்சம். இது எல்லாருக்குமே உண்மை. எனவே இது ஒரு இந்த தர்ம நிலை மாற்றணுன்றதுக்காக நாங்கள் எல்லாரும் இதில் கூடி வலியுறுத்துகிறோம். தயவுசெய்து இது சம்பந்தப்பட்ட தரப்புகள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே என்ன ஊழல் நடந்திருக்குன்னு தெரியும்? இங்கே கணக்கு ஊழல் நடந்திருக்குன்றது வெளிச்சமாக வந்தது. கட்டட நிதிகள் தனியார் ஒரு கடைகள் நிறுவனங்கள உதவிகளை கொண்டு இங்கே புனரமைப்பு செய்து அதுக்கு வந்த காசுகள் எல்லாம் சுரண்டப்பட்டிருக்குது. மற்றது இங்கே இந்த போஸ்ட்மார்ட்டங்கள் அதுகள் சம்பந்தமாக கணக்கு பிரச்சனைகள் நடந்திருக்குது. 25,000 30,000 செய்ய வேண்டிய போஸ்ட்மார்ட்டங்களை எல்லாம் டெலிஃபோன் நிரந்தரவில் டெலிஃபோன் நடத்தி ப்ரைவேட்டாக கொடுத்து போட்டு அந்த காசுகள்லாம் 50,000 60,000 இந்த வைத்திய மாஃபியாக்கள் கொண்டு போய் கொண்டிருந்திருக்கணும். இவ்வளோ காலம் அது தெரியாமல் இருந்திருக்கு. ஏழப்பட்ட கஷ்டப்பட்ட சனங்கள் இறந்த உடலை வைத்தியசாலையிலேருந்து எடுத்து செல்வது தெரியாமல் தடுமாறி ஏதோ ஒரு விதையில் கஷ்டப்பட்டு கடனைப்பட்டு வேண்டி கிடந்து அந்த அப்புறப்படுத்தணுன்றதுக்காக அந்த காசை கொடுத்து இவ்வளோ காலம் இப்படி ஒரு ஊழல் அரங்கேறி கொண்டிருக்குது. அதனபடியே இனியும் இந்த நிலைமை தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். இவ்வளோ காலம் இப்படி ஒரு துணிச்சலாக ஒரு வைத்தியர் இதில் முன்வந்து செய்ய இல்லை. இந்த வைத்தியர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் உயிருகையும் யோசிக்காமல் தன் பணி போனாலும் பரவாயில்லை என்று மக்களுக்கு சேவை செய்ய வந்த இந்த நல்ல உள்ளத்தை நாங்கள் இதில் பணியாற்றுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஆனால் இதை பெரும் மாபியாக்கள் பின்னணியில் பெரிய பெரிய மாபியாக்கள் எல்லாம் இதில் பின்னுக்கு இருக்குது. இதில் அரசியல் தலைமைகள் கூட கணக்கு இருக்குதுன்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனபடியே இந்த மக்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேறுமா அல்லது இந்த அரசியல் மாபியாக்கள் வைத்திய மாபியாக்கள் இந்த கபடம் தான் நிறைவேறுமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு மக்கள் நல்ல தீர்வு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட தரப்புகள் எல்லாம் இதுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வை வேண்டி தருவோம்ன்றதான் எங்களோட ஆதங்கம். எங்களை சரியான மனக்குமுறலாக இருக்குது. சரியாக கேட்கும்போது சரியான கவலையாக இருக்குது. ஒரு பிரபலமான வைத்தியசாலை, இந்த பெரிய வைத்தியசாலையில் சாதாரணமாக மண்டை உடைஞ்சாலும் யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றி விட்றாங்க. இங்கே பணிக்கு வைத்தியர்கள் வாரதே இல்லை போல். வீடு அங்கே இருந்தே டெலிஃபோனில் இருந்தே ஆம்புலன்ஸ் ஆகிறதுக்கு டெலிஃபோன் பண்ணி முழு கேஸையும் அங்கே பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி போட்டு இவங்க மாதத்தில் 10 நாள் வேலை செய்கிறாங்களோ அல்ல 5 நாள் வேலை செய்கிறாங்களோ தெரியல. இப்படித்தான் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. ஒழுங்கான மருத்துவ வசதிகள் இல்லை. எல்லா வளமோடு இருக்கிற இந்த ஆஸ்பத்திரியை முடக்கி வச்சு ஒரு முட்டாள்தனமாக ஒரு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்ற இந்த மாபியாக்கள் இந்த அநியாயம் இதோட நிறைவு செய்யணும், நிறைவுக்கு வரணும். அதை விடுத்து அந்த அருமையான அந்த ஒரு மக்கள் சேவன் அர்ஜுனாவை இந்த பகுதியிலிருந்து மாற்றுறதை நிறுத்தணும். எந்த காரணம் கொண்டும் இந்த வைத்தியசாலையிலேருந்து அந்த வைத்திய அத்தியஸ்தர் வெளியே போகக்கூடாது. அவர் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது. மாறாக இதன் பின்புலத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற மாபியாக்கள் இனங்கண்டு வெளியில் கொண்டுவரப்பட்டு முகவரி இல்லாமல் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு நிறைந்த சேவைகள், ஏழைகள் எளியவர்களுக்கு நல்ல சேவைகளை இந்த வைத்தியசாலை வழங்க வேண்டும் என்பதே எங்களோட விருப்பமாக இருக்கும். இதை பார்க்குற சகல தரப்பினர்களும் இதுக்கு வலியுறுத்தி ஒத்துழைத்து இந்த மக்களுக்கான விடிவை பெற்று தரணும்ன்றதை கேட்டுக்கொள்வோம். அவர் கட்டாயம் உங்களுக்கு தேவை. என்னென்னாம 25 டாக்டரும் இதை புறக்கணித்து செல்லுகின்ற பொழுது
இந்த அர்ச்சுனா டாக்டர் தனித்து நின்று இந்த மக்களுக்கு சேவையை செய்திருக்கிறார். எனவே அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும், அவரை இந்த வைத்தியசாலையில் நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அண்ணா இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனை இருக்கு, இப்போதான் நான் பிரச்சனை வெளியில் வருது. இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனையோட தானே இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கினது. அது எங்களுக்கு வெளிப்படையாக தெரியவில்லை. இப்போதான் அதை எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வைத்தது இந்த அர்ச்சுனா டாக்டர் என்பதைத்தான் நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே அவர் மைதான முறையில் நடந்து கொண்டபடியால் தான் இதை வெளிப்படக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ பலம் கொண்ட ஹாஸ்பிட்டல், அந்த மக்கள் இன்றைக்கு எவ்வளோ நோயாப்பட அந்த டாக்டர் இவ்வளோ பிரச்சனையும் வெளிப்படுத்தி எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டி வந்தது காரணம் அந்த டாக்டர் வழியால். இல்லாட்டி இவ்வளோ சினமண்டைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த ப்ரைவேட்டில் வந்து இந்த நாளும் அந்த கூலிக்கு வேலையை போகிறவன் இன்றைக்கு ப்ரைவேட்டில் வந்து ஒரு டாக்டரை சந்திக்க போகிற கண்டாலும் முதல் அட்வான்ஸ் கட்டணும் 2000. வசதி இருக்கா? இல்லை. ஆனால் அந்த 2 போனால் தான் அந்த வீட்டு நாளைக்கு சமைச்சு சாப்பிடலாம். அது அவன் போகலாமா வழியாக ப்ரைவேட்டில் வந்து போகலாமா? இல்லை. இங்கே தான் இது சரியான முறையில் இந்த ஹாஸ்பிட்டல் இயங்குமா இருந்தால் ஒரு வெளி நோயாளர் போக தேவையில்லை. இங்கே எல்லாம் நோயாளரும் எந்த மாமிக்கே நடந்த பிரச்சனை நோயான்னு சொல்லி வச்சுருந்தவன் வெளியில் கொண்டே காட்டணும், ப்ரைவேட்டில் காட்ட வசதி இருக்கும்னு காட்டவன். ஆனால் வசதி வாய்ப்பு இல்லை. இல்லாதவன் என்ன சார் 2 மரணி தான் போகிறான். இந்த மாமி இழந்தான் 54 வயசு. அப்போ அப்படி ஒரு பிரச்சனைகளும் இன்றைக்கி இப்போ வந்துருக்கு. டாக்டர் இன்றைக்கு பேர் வந்து நாங்கள் வெளியேற விட மாட்டோம். என்ன சொன்னால் அவர் முக்கிய உள் பிரச்சனை முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சண்டை விட்டு இதாக இல்லை. மக்கள்கிட்ட பொதுவாக மக்கள்கிட்ட பிரச்சனை முழுக்க மக்களுக்கான பிரச்சனை. அடிப்படை வசதின்னு தான் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் ஒரு நோயாளின்ற முழு ஆதாரம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது. சகல வசதி இந்த யாழ்ப்பாணம் இந்த பிளட் எடுக்க வந்தாலும் சொல்லிங்கன்னா ஒரு பிளட் இங்கே செய்யலாம், ஒரு பிளட் யாழ்ப்பாணம் போகணும். அங்கே டாக்டர் அடிப்படின்னு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் செய்யலாம் தம்பியாண்டு. ஆனால் இங்கே வந்து கேட்டால் இங்கே செய்யலாது, இங்கே ஹார்ட் நாக்களுக்கு மட்டும்தான் செய்யலாம்னு அட்டன்மேன் சொல்லிவினேன். அப்போ நாங்கள் அப்படி சொல்லி அங்கே போகணும். ஏன் அப்படி சொல்லி அதான் இங்கே செய்யலான்னு நான் செய்யக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் செய்யலாண்டு நேஸ்மார்கிட்ட வந்து காவல் இருக்க வேண்டியாக கிடையாது. அப்படி ஒரு டாக்டர்ஸ்கிட்ட வந்து நின்றாலும் டாக்டர் பெறணும் வந்து கொண்டு இருக்கிறார் நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி நேரம் போனால் போயிட்டு பிறகு வாங்க. இதாக கதை. ஒரு நோயாளி ஒரு பேஷண்ட் வரும்போது இதாக கதை. அவருக்குரிய நோயை எப்படி கண்டுபிடிக்கும்? நோய் இல்லை. இப்போ தான் உங்களுக்கு ஒரு நோயும் இல்லை, அப்படி வெளியில் காட்டையில் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இது என்ன இது டாக்டர் நாங்கள் நம்பி வாரோம். ஒரு டாக்டரை நம்பி டாக்டர் வந்து கடவுள் அவர்கிட்ட இதெல்லாம் எங்கட இது இருக்குது. நாளைக்கு அவர் ஒரு மருந்தை மாறிக்கூடி தந்தால் கூட நாளைக்கு நாங்கள் விலகக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்படி சில சம்பவங்கள் நடந்துருக்கு. ஒரு சில ஹாஸ்பிட்டல்லையே நடந்துருக்கு. நாங்களும் பார்க்குறோம் நடந்துருக்கு ஹாஸ்பிட்டல்லையே. யாழ்ப்பாணம் வேண்டாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, சில அறிஞ்சிருக்கு. இன்றைக்கு விழாத்துக்கு வர வேண்டிய காரணம் உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகளால் நடந்து அந்த டாக்டர் வந்து விழா காலத்துக்கு வழி அந்த டாக்டர் இன்றைக்கு டெம்பரியாக நியமிச்சபடியாக தான் அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சது. இல்லாட்டி 2 பேரையும் தெரிஞ்சிருக்கா பெரியபடி வந்திருக்கா. இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ விஷயங்கள். அந்த டாக்டர் ஒரு ஆளால் இன்றைக்கு இவ்வளோ விஷயம் வந்துருக்கு. 25 டாக்டருக்குள்ளே இருந்தேன்னு சொல்கிறீங்க. 25 டாக்டர் பேஷண்ட்கள் நோயாளிகள் வந்தால் 25 டாக்டருக்கு மேலே இங்கே போனவன் டாக்டர் இல்லை. ஆனால் பிறகு சொல்லினா வேன் இப்போ காரில் வேணால் பார்த்து கொண்டிருக்கா பெரியவினா காரில். அதுக்கு பிறகு தான் அதுன்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு பிறகு சொல்லிங்கன்னா இப்போ குளிசியை மட்டும்தான் எல்லாம் இந்த குளிசை வேலை செய்யாட்டி ஒரு நம்ம கழிச்சு வாங்கும். சரியான ஒரு இதில் செயல்படவே இல்லை இவ்வளோ காலத்துக்கு. எத்தனை வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல் துறந்து எவ்வளோ அதை கட்டுறாங்களோ எவ்வளோ எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் செய்ய டாக்டர் மேலே வந்து சரியான முறையில் அதை வந்து இதாண்டே இல்லை. இன்னைக்கு இந்த டாக்டர் வெளிப்பட்டது இந்த வேறு வந்து இந்த கைது செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு என்னதுக்கு அவர் தண்டை வேலைக்காக இதாண்டே ஒரு பொது மக்களின் பிரச்சனைக்கு அவர் முகம் கொடுத்துருக்கிறார். ஒரு உயிரை காப்பாற்றணும் எப்படியான வழியில் அவர் காப்பாற்றணும்னு தண்டை முழு பங்களிப்பையும் தான் அவர் செய்கிறார். அண்ணா உண்மையிலே இந்த பிரச்சனையுடைய நிலைமை என்ன? இப்போ இந்த பிரச்சனையுடைய நிலைமை வந்து நாங்கள் தனி மனித அர்ச்சுனா அவருக்காகவோ அல்லது இந்த பணி புறக்கணிப்பை செய்த வைத்தியர்களுக்கு எதிராகவோ நாங்கள் யாரோடும் தனிப்பட்ட பகையோ அல்லது யாருடைய தனிப்பட்ட நலனோ அல்ல. எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த வைத்தியசாலையை அவர் வந்த பிற்பாடு அவருக்கு முதல் எங்களுக்கு தெரிந்த ஒரு 4 வைத்திய அத்தியட்சர்கள் மாறி இருக்கின்றார்கள். ஆனால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளால் ஒரு சிக்கல் வருகின்றது, ஒரு சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. எங்களுக்கு கூட அவர்கள் பணி புறக்கணிப்பு செய்த பிற்பாடு தான் இப்படி ஒரு அவர் தன்னுடைய முகநூலிலே அந்த நேரலை ஒளிபரப்பிய பிறகுதான் இப்படி ஒரு பிரச்சனை வைத்தியசாலைக்குள் இருக்கின்றது என்பதை கூட நாங்கள் அறிந்து கொண்டோம். உண்மையிலே அவருடைய அந்த நேரலை பார்த்த பிற்பாடு தான்
ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வைத்தியசாலைகள் மீது அல்லது இந்த சிகிச்சை வழங்குவது மீது பாரிய குற்றச்சாட்டுகள் இயல்பாகவே இருக்கின்றது. சாவச்சேரி வைத்தியசாலையில் மட்டுமல்ல, நாடு பூராகவும் இருக்கின்ற வைத்தியசாலையிலே வழங்கப்படுகின்ற மருத்துவ சேவைகள் தொடர்பாக பாரிய விமர்சனங்கள் இருக்கின்றன. தனியார் வைத்திய துறையோடு இணைந்து அவர்கள் வைத்திய சேவையை அல்லது தனியார் வைத்திய துறைக்கு ஆதரவாக தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றார்களோ என்ற சந்தேகம் இயல்பாக எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆகவே அந்த வைத்தியர் பொறுப்பு வாய்ந்த வைத்திய அத்தியட்சகர் தன்னுடைய வைத்தியசாலையில் இவ்வாறான நிலைமைகள் இவ்வாறான குளறுபடிகள் இடம்பெற்றது என்பதை கூறுகின்ற பொழுது இயல்பாகவே நாங்கள் அந்த விடயங்களை நம்புவோம். அந்த விடயங்களை நாங்கள் ஒரு 100% அந்த விடயங்களிலே உண்மை இருக்கின்றதை எங்களால் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு விடயத்திலே அவர் சொல்லுகின்ற அந்த விடயங்களை புரிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே அவர் சொல்லுகின்ற விடயங்களிலே இருக்கின்ற உண்மை தன்மையை புரிந்து கொண்ட நிலைமைத்தான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது சக வைத்தியர்கள் தங்களுடைய குளறுபடிகளை தாங்கள் செய்கின்ற தவறுகளை இந்த வைத்தியர் முகநூல் வழியாக பகிரங்கப்படுத்தி விட்டாரே என்ற ஒரு ஆதங்கத்தில் அல்லது ஒரு வயதிலே குறைந்தவர் இந்த வைத்தியசாலைக்கு திடீரென வைத்திய அத்தியட்சராக வந்து சீர்திருத்தங்களை வயது கூடினவர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்த வைத்திய அத்தியட்சர்களால் செய்ய முடியாத வேலைகளை அதிரடியாக செய்து மக்கள் செல்வாக்கை பெறுகிறாரே என்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பை ஈடுபட்டிருந்தார்கள். அதிலே குறிப்பாக அவருடைய பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் வைத்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட நாங்கள் பார்த்து அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்கின்றது. ஆகவே அதன் பிற்பாடுதான் நாங்கள் அந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களிடம் ஒரு அன்பான கோரிக்கையை விட்டிருந்தோம். நீங்கள் பணி புறக்கணிப்பை விடுத்து உங்களுடைய நிர்வாக பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய நிர்வாகங்களோடு உள்மட்டத்திலே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஆனால் வைத்தியர்களுக்கு எங்களுடைய வைத்தியசாலையிலே நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கூட நாங்கள் பகிரங்கமாக கோரியிருந்தோம். ஆனால் அந்த விடயங்களை அவர்கள் கணக்கெடுக்காமல் தங்களால் எதுவும் செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இது ஒரு தனி மனித போராட்டமோ அல்லது குறிப்பிட்ட சிலரது போராட்டமோ அல்லது ஒரு 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 பிரதேசத்தினுடைய போராட்டமோ அல்ல. இந்த போராட்டத்துக்கு தென்மராட்சி மட்டுமல்ல, யாழ் மாவட்டம், வடக்கு மாகாணம், ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, உலக அளவிலே எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அனைவரும் இந்த போராட்டத்திற்கு குறிப்பாக ஊடகவியலாளர்கள், சமூக வலைத்தளவாசிகள் பகிரங்கமாக பல்வேறு ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதரவில் இருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியர் இவ்வாறு நேர்மையாக பணிபுரிந்தார் என்று சொல்லி. நாங்கள் இந்த அர்ச்சுனா இந்த வைத்தியசாலைக்கு வந்து நேர்மையாக பணிபுரிந்தால் ஏற்றுக்கொள்ளும், அவருக்கு பின்னால் நிற்போம். அதே போல ஒரு அர்ச்சுனனை போல ஒரு பீமனும் வந்து பீமன் என்ற வைத்தியரும் வந்து இந்த வைத்தியசாலையை நிமிர்த்தி நேர்மையாக பணி செய்தால் அவருக்கு பின்பாக நாங்கள் நிற்போம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கொடுக்கப்பட்ட பணம் அங்கே ஊழலை ஒழிப்போம், உண்மையை வெளிக்கொணர்வோம், கைது செய், கைது செய், மாவியாக்களை கைது செய், இடமாற்றம் செய், மீறி உள்ள வைத்தியர்களை புறக்கணிப்பு செய்தவர்களை இடமாற்றம் செய், வெளிநடப்பு செய்தவர்களை இடமாற்றம் செய், வெளிநடப்பு செய்தவர்கள். இப்ப வந்து நாங்கள் 5 நாட்களாக இந்த வைத்தியசாலை இயங்காத நிலையில இருக்குது. அப்படி இருந்தும் எங்களோட அர்ச்சனா டாக்டர் இருக்கிறபடியா தான் வந்த பேஷண்ட்டை அவர் வந்து தன்னால் பார்க்க முடிஞ்சதை பார்த்து மீதி இயலாததை வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு வந்து இந்த புறக்கணிப்பால தென்மராட்சி மக்கள் ஃபுல்லா சாவச்சேரி மக்கள் என்ற தென்மராட்சி ஃபுல்லா அதை வந்து சரியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நோயாளர்களுக்கு சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்து 5 நாளா இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னால வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப இடமாற்றம் இந்த இப்ப மீதி இருக்கிற 25 வைத்தியர்கள் இங்க வேலை செய்யணும் என்று சொல்லினேன். ஆனா நாங்கள் பார்க்குற நேரத்தில் 3-4 பேர் தான் இருக்கிறேன். மிச்சம் எல்லாம் தனியார் வைத்தியசாலைக்கு போறதும், வீட்டுக்கு போறதும், ஓய்வு லீவ் எடுத்து கொண்டு போறதும் இப்படியான நிலைமையில தான் மற்ற டாக்டர்ஸ் வந்து அப்படிதான் இருக்கிறேன்.
ஆனபடியா இப்ப இந்த 5 நாள் இல்லாத டாக்டர் எங்களுக்கு ஏன் இனி மிச்ச பேர் அர்ச்சனாவை தவிர இங்க வேற ஒருத்தர் தேவையில்லை, இடமாற்றம் செய்யணும். மிச்சம் அவ்வளவு பேரையும் இடமாற்றம் செய்யணும். வேற இடமாற்றம் செய்து போட்டு எங்களுக்கு அதுக்கு பதிலாக நல்ல டாக்டர்ஸை போடும். இன்னைக்கு அர்ச்சனா இருக்கிறபடியா தான் இந்த ஊழல்கள் உண்மைகள் எல்லாம் வெளியில வந்து இருக்குது. நாங்களும் அறிஞ்சிருக்கிறோம். நாங்களும் எவ்வளவு தரம் எத்தனையோ பெரிய துறைகளுக்கு போய் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் இதுல எடுக்கப்படாது. ஆனபடியா எங்களுக்கு இலங்கையிலேயே ஒரு ஏசி பொருத்தின ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை தான் ஒரு ஏசி பொருத்தின ஹாஸ்பிட்டல். அதுல வந்து அப்படியான ஒரு வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வடமாநிலத்துக்குள்ள ஒரு முதலாவதான ஹாஸ்பிட்டலா நாங்கள் கொண்டு வரலாம். அதை தடுக்கிறதுக்காக இந்த மாவியா கும்பல் வந்து அதை தடுத்து கொண்டு நிற்குது. ஆனபடியா இவர்களை நாங்கள் வந்து அரசு வந்து இவர்களை கைது செய்ய வேணும். அர்ச்சனா வந்து இங்க நிரந்தரமா இங்க அவருடைய பீரியட் மக்கள் எப்ப எங்களுக்கு சேவை செய்து போட்டு எங்களுக்கு அந்த சேவை போது நீங்கள் வெண்முரண்டத்துக்கு போய் அந்த சேவையை செய்யுங்கன்னு சொல்ற வரைக்கும் அவர் இங்க இருக்கணும்ன்றதை தான் நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. உயிர்களோட விளையாடி போட்டு போன இந்த நிலைமையில இன்றைக்கு டாக்டர்ஸ் வந்து உயிர்களோட விளையாடுறது நல்லதில்லை. ஏழைகளின் பங்காளனுக்கு இந்த மண்ணில இடம் இருக்குது. ஏழைகளுக்காக குரல் கொடுக்கிறவ தான் இங்க வேணும். காசுள்ள மக்கள் வந்து இந்த மகப்பேற்று விடுதி இங்க நல்ல நிலையில அமைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இங்க ஒரு தாய் 2-3 குழந்தைகளை பெற்றெடுக்கிற நேரத்தில் 3வது குழந்தைக்காக வேற மகப்பேற்று நிலையங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு மகப்பேற்று நிபுணர் அவசியம், பிஓஜி அவசியம். என்னென்று சொன்னால் ஆதார வைத்தியசாலை மந்திக உந்த நிலைமையில இருக்கும் என்று சொன்னால் ஏன் இவ்வளவு வசதியுள்ள கட்டிடங்கள் நிறைந்த எங்களுடைய சாவகச்சேரி மண்ணில் இருக்கிற வைத்தியசாலைக்கு விஜோசியை போட முடியாது என்று சொல்லுகிறேன், என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உண்மையாகவே அன்றுதான் சொன்னது அரசன் அன்றறுப்பான் தெய்வம் நின்றறுக்கும் என்று. உண்மையாகவே தெய்வம் இன்றே அறுக்கும். ஆதார வைத்தியசாலை மக்களுக்கு இந்த பெரிய கட்டிடம் இருக்கு, ஏசி வசதி இருக்கு, தியேட்டர் இருக்கு. இவ்வளவத்தையும் பாவிக்காம நீங்க மூடி வச்சுட்டு அந்த வைத்தியர் வந்ததெல்லாம் செய்து போட்டாருக்காக அவரை துரத்தணும்ன்றதை கூட நோக்கம். ஏன் நீங்கள் இந்த அநீதிக்கு நாங்கள் நீதிக்கு தான் குரல் கொடுக்கிறோம். நீதி வெல்லணும். இன்னைக்கு பணி பைசரிப்பில நிக்கிற அத்தனை தாதி இன்னைக்கு அவை வேலைக்கு வந்து பிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு சேவை நடக்கல தானே அவ்வளவு பேருக்கு சம்பளம் பட்டோம், உடனடியா சம்பளம் பட்டோம். அப்படி ஒன்றை செய்தாதான் இனிய தொழிற்சங்க போராட்டம், நீதியான தொழிற்சங்க போராட்டம் நடக்கும். கிளிநொச்சி புனேரி அதே போல பழை கிளிநொச்சி பழை கிளாலி இங்கால கருக்கா இங்கால நாவக்குழி எல்லா கைதறி நாவக்குழி எல்லா பிரதேசங்களுக்கும் உரிய நோயாளர்கள் எல்லோரும் இங்கே தான் சமூகம் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமில்லை கூடிய ஒரு முதல் தர வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இருக்குது. ஆனாலும் இந்த சேவைகள் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை காணப்படுது. இதுக்கான வளங்கள் இருக்குது. ஒரு சில வளங்களை மட்டும் இங்கே அனுப்பாதால இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். அந்த உண்மையில இதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உடனடியாக இந்த வைத்தியசாலைக்கு உரிய பதவி நிலை வைத்தியர்களை நியமிப்பதோடு உரிய வளங்களை வழங்கி இந்த மக்களுடைய இந்த நோயாளர்களுடைய இந்த சேவையை மிக விரைவாக உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த மக்களுக்கான சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். அப்போ எந்த உண்மையாவே பாசம் ஒரு நிமிஷம் எனக்கு அதை கொடுப்போம்.
அதே நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த யாழ்ப்பாண தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க சரிதானே நான் அது இந்த உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கிறேன் இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம் சொல்லி இருக்கிறேன் சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன் அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரேன் சொல்லி இருக்கிறேன் சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலைன்னு சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா 25 டாக்டர்ஸும் பீடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செத்தா என்ன பிரச்சனை கூடுமாண்டு நான் யோசனா எந்த கையால ஒருத்தர் சாகக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடவாதான் பார்த்தேன் உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பு இருந்தேன்டா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எஸ்எஸ்பி சார் வந்து எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதைச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே பேருந்து ஒரு பிரச்சனை ஆயினாடா உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் நான் உண்மையா போலீஸ்ன்றது எங்கள ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான் அதாவது தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க போலீஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாடிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சிட்டு வாங்க டாக்டர்னு சொல்லி அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம் ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் சரிதானே அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் விளங்குதா உங்களுக்கு நீங்க நிக்கிறீங்க தானே என்ன கொண்டு விட மாட்டீங்க பவுனியா சொன்னாரு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கேட்கல இன்னும் வந்து கேட்டேன் போலீஸ் பாதுகாப்பு 2 தரவு உண்டு நான் சொன்னா அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 2 பேரை பாதுகாப்பு போடுங்க ஏன்னா நாங்க யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறது சவுத்ல இல்ல கொழும்புல இல்ல நான் நிக்கிற யாழ்ப்பாணத்துல 30 வருஷம் செத்து தான் போனாங்களே ஒழிய நாங்க ஒரு நாள் அழிஞ்சு போயில நாங்க தூக்கி எழுவோம் எனக்காண்டி இதுல நின்ற எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஆளை வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது ஒவ்வொரு ஆளை வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன் எனக்காண்டி ஒரு உதவி செய்யுமோ என்ன பத்திரமா கொண்டு வவுனியா வரைக்கும் விடுங்க போலீஸ்கிட்ட கேட்கல பத்திரமா வந்து விட சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன் நான் பார்லிமெண்ட் போய் என்ன அரசியல் விலகெல்லாம் கேட்கல நான் டாக்டராவே சாவணும் ஆசைப்படுறேன் நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான் சரிதானே நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன் நான் இது உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது செத்தா இது நான் போய் கண்டா செத்தா பொடியை கொண்டு சாவச்சு நடுவில் வச்சு நிக்கணும் வேற ஒருத்தையும் கொடுக்க கூடாது நீங்களா வேணா பாதுகாப்பு கண்டு போக ஒரு பிரச்சனை இல்ல எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்க அதே என்னோட உண்மையாவே அடே உந்துல இருந்து பாருங்க இந்த 3 நாள்ல நான் போயிருப்பேன் இப்ப போயிருப்பேன் முடிஞ்சே செய்து சொன்னாட்டா வேணுமெண்டா போய் வீடியோ எடுத்துப்பார் நான் கூட போட்டி எடுத்துப்பார் யாழ்ப்பாண தமிழன்டா